श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தில் வரதனுடைய அவயவ அழகை ஒவ்வொன்றாக அனுபவித்து அதில் ஒரு கரை காணாமல் தவிக்கிறார் சுவாமி. வரதனின் திருக்கரங்களையும் அவற்றின் திருவிரல்களையும் ஒரு சேர அனுபவித்து அதற்கு பிறகு அவருடைய திருபுஜங்கள் சாதித்த அதிமானுஷ காரியங்களை போன ஸ்லோகத்தில் அனுபவித்து 45வது ஸ்லோகத்தில் இன்னைக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் நம்ம 46வது ஸ்லோகம் அனுபவிக்க போகிறோம். அதுவும் ரொம்ப அழகான ஒரு திருக்கைகளின் அனுபவம். ரிங்காதோ விரஜசதனாங்கணேஷு கிம் தே கோயஷ்டி கிரகண வசான்னு கோபகோஷ்டியாம் ஆலம்பாத் ஹயநய சூத்ரதோத்ரயோர்வா பாணீனாம் வரத தவாருணத்வமாசீத். தவாருணத்வம் ஆசீத், தவ அருணத்துவம் ஆசீத் பாணீனாம். தவ பாணீனாம், தேவரீருடைய திருக்கைகளுக்கு அருணத்துவம் ஆசீத், சிவந்த நிலை உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று அதுதான் இந்த ஸ்லோகம். அவருடைய திருக்கைகள், தேவாதிராஜனுடைய திருக்கைகள் எவ்வளவு அழகா இருக்கும்னா அதை வார்த்தையில வர்ணிக்கவே முடியாது. இயற்கையாக சிவந்து அழகாக இருக்கும், மிருதுவாக இருக்கும். ஆழ்வானுடைய ரசமாக ஒரு உல்லேகம் செய்வதை பார்க்கணும். ஒரு ரசமாக அனுபவிக்கிறார் சுவாமி. உன் திருக்கைகள் சிவந்திருப்பதை சேவிக்கிறேன் தேவாதிராஜா. உன்னுடைய திருமேனியிலே அந்த திருமுகம் என்ன, அந்த திருக்கைகள் என்ன, அந்த திருவடிகள் என்ன, திரு அதரம் என்ன, ஒவ்வொரு அவயவங்களும் சுவாபாவிகமாகவே சுவாபாவிகமாகவே மிருதுவாக இருக்கிறது, சிவந்திருக்கிறது. அப்பொழுதுதான் மலர்ந்த கமல மலர்களைப் போல, தாமரை மலரைப் போல ஒத்திருக்கிறது. இதெல்லாம் பிரசித்தம். செந்தாமரை கண்ணன், செந்தாமரை அடிகள், செம்பொன் திரு உடம்பே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அந்தாமத்தென்பு செய்து ஆவிஷேர் அம்மானுக்கு அப்படின்னு. ஆயினும் வரதா, உன் திருக்கைகள் சிவந்திருப்பது எதனால் கண் திருக்கைகள் மாத்திரம் இவ்வளோ சிவந்திருக்கு? அப்படியே ரோஸ் ரெட்டா இருக்கும், தாமரை பூ மாதிரி இருக்கும், அந்த இதழ் மாதிரி இருக்கும் அவருடைய உள்ளங்கை. எப்படி? அதை மனசு எண்ணி எண்ணி அதை ஆலோசிக்கிறது. ஏன் எண்ணி அதை அனுபவிக்க இழுகிறது. பாலகிருஷ்ணனாக ஆயர்பாடியில் நந்தகோப சதனத்தில், நந்தகோபன் அந்த அவனுடைய மாளிகையில், அதனுடைய முற்றங்களில், அந்த காரிடார், வராண்டா, ஹால், அந்த மாதிரி முற்றங்களில் உன் திருக்கைகளை ஊன்றி ஊன்றி தவழ்ந்ததால் அவை சிவந்துள்ளதா? அந்த ரெண்டு கையும் தரையில் அந்த முற்றங்களில், திருமுற்றங்களில், நந்தகோபனுடைய திருமுற்றங்களில் தவழ்ந்து அந்த உள்ளங்கையை தரையில வச்சு அது செவந்துடுத்தா? அல்லது எது நாயகனாக, பசு நாயகனாக, ஆனிரை மேய்க்கனி அருமருந்தாவதறியாயின்னு ஆனிரை மேய்க்கனி கானம் போய் காட்டுக்கு போய் வருகையில் அந்த பசு கூட்டத்தை மேய்ப்பதற்காக உன் திருக்கையில் ஒரு கோல் வச்சிருப்பாய். அந்த எப்போதும் அந்த கோலை பிடித்திருந்ததால் அந்த மிருதுவான கரங்கள் சிவந்து விட்டதா?
அல்லது கீதாச்சாரியனாக நீ அர்ஜுனனுக்கு சாரதியாக தேர்தட்டில் வீற்றிருந்து சாதுக்களான பாண்டவர்கள் வெல்லவும் அசாதுக்களான துரியோதனாதிகள் வீழவும் குருக்ஷேத்திர போரை நடத்திய போது தேரில் பூட்டியிருந்த குதிரைகளை செலுத்துவதற்காக அந்த திருக்கைகளில் சாட்டையை இறுக்கி பிடித்ததனால் அந்த திருக்கைகள் சிவந்து விட்டதா என்றெல்லாம் தோன்றுகிறது. இது மட்டுமா, அகடித கடனா சாமர்த்தியத்தால் எல்லாரையும் எல்லாவற்றையும் எப்போதும் என்றும் நடத்துவன் அவனே அல்லவா? அந்த திருக்கரங்கள் அதனால் எப்போதும் சிவந்தே உள்ளதில் ஆச்சரியம் என்ன? அதுவும் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள், வரதன் வரம் தரும் கைகள், அதனால் சிவந்திருக்குமா? ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்கிறார் சுவாமி. தேவப்பெருமாளே, திருவாய்ப்பாடியில் 1000 இல்லங்களின் முற்றங்களில் தவழ்ந்து விளையாடுகையால் உந்த திருக்கைகள் சிவப்பேறினவா, அல்லது ஆயர்கள் கோஷ்டியில் பசுமைக்கும் கோல்களை பிடித்திருந்ததால் இது நடந்ததா, சிவந்ததா? அர்ஜுன சாரத்தியம் செய்ய போது குதிரைகளை ஓட்டி நடத்துகையில் கடிவாளம் சாட்டையை பிடித்து கொண்டிருந்ததால் அந்த திருக்கைகள் சிவப்பேறினவா? தேரை ஓட்டுவதில் செய்ததை பெருமாள் மனோரத சாரதியாக நம்மையெல்லாம் நடத்துவதை சேர்த்து சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். நம்முடைய மனமாகிய தேரை அவர் நடத்துகிறார். அதை பிடிச்சுண்டு நம்ம ஐம்புலன்களை பிடித்ததால் அவருக்கு அந்த சிவந்து விட்டதான்னு நம்ம அதை அனுபவிக்கணும். ரிங்காதோ விரஜசதனாங்கனேஷு கிம்தே. ரிங்காதா அப்படின்னா தவழ்ந்து விளையாடினது, தவழ்தல்னு அர்த்தமா. ரிங்கணம். ரிங்காதோ ரிங்காதோ அப்படின்னா தவழ்தல் அப்படின்னு அர்த்தமா. ஸோ ரிங்காதோ ரிங்காத்தோ ரிங்காத்தோ ரிங்காத்தோ. ஸோ வரதா வரம் தரும் பெருமானே, விரஜ திரு ஆயர்பாடியில், சதன வீடுகளில், அங்கணேஷு திருமுற்றங்களில், கிம் ரிங்காதா தவழ்ந்து விளையாடினதனாலா, கோப கோஷ்டியாம் கோவலர்களின் கோஷ்டியில் கூட்டத்தாரில், கோயஷ்டி மாடு மேய்க்கும் கொம்புகளை கிரகண வசாத்னோ கிரகணம் அதை பிடிச்சதுனாலயா, கொம்புகளை பிடிச்சதுனாலயா? வா அல்லது ஹயநய சூத்திர தோத்ரயோகோ. ஹயநய பார்த்தன் தேர் ஊந்த போது குதிரைகளை நடத்தி செல்லும் சூத்திர சேனத்தை, அதனுடைய கடிவாளத்தை, தோத்ரயோகோ தார்குச்சியை ஆலம்பாத் தாங்கினதுனாலயா? தவ தேவரீருடைய பாணீனாம் திருக்கைகளுக்கு அருணத்துவமாசீத் சிவந்த நிலை அதனால் உண்டாயிற்றோ என்று அனுபவிக்கிறார் சுவாமி. ஸ்ரீவத் சங்காச்சார் ஆஸ் யூஷுவல் ரொம்ப அழகான ஒரு ஆழ்ந்த வேதாந்த அனுபவம். இதில் திருக்கைகளின் அனுபவம் சுவாமி தெரிவிக்கிறார். தேவாதிராஜனின் கைகள் சிவந்து தளிர் போல மிருதுவாக சிவந்த தாமரை பூ இதழ் அப்பொழுது அலர்ந்தது போல சேவையாகிறது. இதற்கு என்ன காரணம் என ஆராய புகுந்த ஆழ்வான் 3 விதமாய் உல்லேகிக்கிறார், தெரிவிக்கிறார். எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் திரு ஆய்ப்பாடியில் உள்ள வீடுகள் தோறும் திருமுற்றங்களில் முழந்தாளிட்டு முன்னம் கைகளை தாங்கி தவழ்ந்து தவழ்ந்து திருவிளையாடல் புரிந்தான் அல்லவா, அதனால் சிவந்தனவோ? அல்லது கானகமெல்லாம் திரிந்து கரிய திருமேனி வாட ஆனிரை மைக்க நீ கோல் கொண்டு அருளினபடியால் திருக்கைகள் சிவந்தனவோ? அகம்போ பாந்தவோ ஜாத்தகா என்று கோவலரிடையே தாமும் ஒரு கோபாலனாகி மாட்டுக் கொட்டகையே கதி என்று கோ சம்ரக்ஷணம் செய்து அருளினால் அல்லவா அந்த பட்டி மேயாமல் அந்த பசுக்களை தமது இந்திரியங்களை காத்தருளி நமது மனதாகிய கடிவாளத்தை பிடித்து மனப்பிரகிரகமே வச்ச பிடித்து இழுத்து நிலை நிறுத்து ரிஷிகேசனானபடியால் சிவந்த விட்டதா? சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். கண்ணன் பார்த்தன் கேட்கிறார், அர்ஜுனன் கண்ணன் கிட்ட கேட்கிறார். 6வது சாப்டர் 34வது ஸ்லோகம். சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். இந்த மனசு காத்து மாதிரி ஓடுறது. அதை உடனே கண்ணன் அங்கீகரித்தான். அசம்சயம் மகாபாகோ, சந்தேகமே இல்லை மகாபாகோ. அபியாசம் வைராக்கியம், அதனால் மனதை அடக்க முயலலாம் என்று எம்பெருமான் அருளியபடியே இங்கு குறிப்பாக நாம் கொள்ள வேண்டும். அந்த இந்திரியங்களை
அந்த குதிரை இந்திரியமாகிய குதிரைகளை பிடித்து நமது மனசாகிய கடிவாளத்தை பிடித்து மன பிரகிரகமே வச்ச என்று அப்படி அவன் அதை பிடித்து இழுத்து நம்மளை ஒரு வழிக்கு கொண்டு வரதனால் அந்த கைகள் சிவந்து விட்டதால் நம்ம அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறார் சுவாமி. புலன்கள் அதை பாதுகாப்பவர்களின் திரள் கோப கோஷ்டியாம். அதை பாதுகாப்பவர்கள், அந்த புலன்கள் பட்டி மேயாமல் பாதுகாப்பவர்கள் கோப கோஷ்டி. ஸோ கோஷ்டி அப்படின்னா திரள் அப்படிங்கிறதுனால காவகா திஷ்டந்தி அத்ர இதி, மாடுகளை அடைத்து வைக்கும் கொட்டில் அதையும் சொல்லும். ஸோ கன்றுகளை மேய்க்கச் சென்ற போது கொட்டில்களில் உள்ள பசுக்கன்றுகளை அதட்ட கொம்பு பிடித்த போது உண்டானதனால் சிவந்து விட்டதோ என்று ஆழ்வான் அனுபவிப்பதாகவும் பொருள் கொள்ளலாம். அல்லது பார்த்தன் தேரூர்ந்து தேசு உயர்ந்த போது நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தியாகி ஆச்சரியமா சரம ஸ்லோகம் சொல்லி அந்த சேவை சாதித்த போது அந்த குதிரைகளின் சேணம், கடிவாளம், வார், முகக்கயிறு இதையெல்லாம் கொண்டு அவைகளை கட்டுப்படுத்திய அந்த ஷாட்டை முதலானவற்றை தாங்கினபடியால் அது சிவந்து விட்டதா? சாங்க பிரபதன அதிகாரத்தில் ஆச்சாரிய சார்வபௌமன் இதை ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அதாவது அர்ஜுன ரத்தத்தில் பிரணவார்த்தமானபடி எம்பெருமான் சேவை சாதிப்பதாகவும் அர்ஜுனன் ஜீவாத்மாகவும் இதில் தத்துவத்ரயம் அறியும் விதமும் இன்னார் சேஷி இன்னவன் சேஷபூதன் இது அச்சேதனம் என்ற பாகுபாடு இவை மூன்றும் கலந்து இயங்கும் விதம் இதில் சர்வ அந்தர்யாமியான எம்பெருமான் கண்ணன் மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனாய்வ என்ற நிலையில் இருக்கும் விளங்க எல்லோருக்கும் மனோரத சாரதியாக இருந்து ஆலம்பாத் ஹயனய சூத்திரதோத்ரயோர்வா என்ற ஆழ்வான் குறிப்பிட்டது. அந்த கரெக்டா அந்த வேர்டை எடுக்கிறார் ஆழ்வான். அதனால சூத்ரே மணிகணா இவ என்று அதையும் இதையும் சேர்த்து அனுபவிக்கணும். மேலெழுந்தவாறு சும்மா பொருள் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆழ்வான் கொண்டதாய் நம்ம ஏற்பதை விட இந்த உட்பொருளை கொள்வது சாலவும் சிறக்கும் அனுசந்திக்க தகும் என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார்ய சுவாமி. அடியேன் धन्योस्मि. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. धन्योस्मि.